இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம ஊர் ஏர்வாடி. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2-3 ஏர்வாடி இருக்குது. எங்கள் ஊர் ஏர்வாடி எங்கே இருக்குது அப்படின்னா, வற்றாத ஜீவநதி தரணி போற்றும் தாமிரபரணி தவிழ்ந்து ஓடும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் எங்கள் ஊர் இருக்குது. திருநெல்வேலியிலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவிலையும், சமுத்திரங்கள் சங்கமிக்கும் குமரியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் எங்கள் ஊர் ஏர்வாடி 1300 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான ஊர். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊருடைய அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. 1959ஆம் வருடம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளி பல கல்வியாளர்களை உருவாக்கி இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பாண்டி நாட்டிற்கும் சேர நாட்டிற்கும் இடையில் இருந்த நம்ம ஊரை பாண்டியர்களும் சேரர்களும் ஆண்டிருப்பதாக வரலாறு இருக்குது. பாண்டியர்களுக்கும் சேரர்களுக்கும் பனகுடியில் நடைபெற்ற போரில் ஏர்வாடி மக்கள் பாண்டிய மன்னன் குலசேகரனின் இராணுவத்தில் இணைந்து பணிபுரிந்ததாகவும் வரலாறு இருக்குது. இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரோட பிரபல மருத்துவமனை மெர்சி ஆஸ்பத்திரி. மெர்சி அப்படின்னாலே இதனுடைய தாளாளர் மறைந்த டாக்டர் ஜெயச்சந்திர பாண்டியன் அவங்க தான் ஞாபகத்துக்கு வருவார். சேவைக்கென்றே தன்னை அர்ப்பணித்த செம்மல் மருத்துவர் ஜெயச்சந்திர பாண்டியன் அவர்கள். முந்தைய காலங்களில் பார்த்திங்கன்னா ஏர்வாடிக்கு பல பெயர்கள் இருந்திருக்கு. வீரராகவ சதுர்வேதி மங்கலம், லக்ஷ்மி நரசிங்கபுரம், புலி 5 வண்ணம் அப்படின்னு பல பெயர்கள் ஏற்பட்டு இறுதியாகத்தான் ஏர்வாடி அப்படின்னு சொல்லியாச்சு. கீழக்கரையை ஆண்ட இப்ராஹிம் ஷா ஒலியுல்லா அவர்களின் படை தளபதி பத்தாசப்பா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நம்ம ஊருக்கு வருகை தந்து அவர்கள் ஏர்வாடிக்கு வைத்த பெயர் தான் ஏர்பாத். அதுதான் பின்னர் மருவி ஏர்வாடி என்ற பெயர் ஏற்பட்டது. இதுதான் எங்கள் ஊருடைய மெயின் ரோட் பஜார். எங்கள் ஊர் மக்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கேயே வாங்கிடலாம். எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும். வெளியூருக்கு போகணும்லாம் அவசியம்லாம் கிடையாது. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா சமோசா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதுதான் எங்கள் ஊருடைய பேருந்து நிலையம். எங்கள் ஊர் ஏர்வாடியை களக்காட்டு ஏர்வாடி, வள்ளியூர் ஏர்வாடின்னு கூட சொல்லுவாங்க. களக்காட்டிலிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்திலும், வள்ளியூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும், நாங்குநேரியிலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்குது எங்கள் ஊர் ஏர்வாடி. எங்கள் ஊருடைய மொத்த பரப்பளவு 8.4 சதுர கிலோமீட்டர். எங்களுடைய தாலுகா நாங்குநேரி தாலுகா. இது பார்த்திங்க அப்படின்னா ஆர்சி காம்பவுண்டு தெருக்கு போகிற வழி. இந்த பாலம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் நம்பியாத்துக்கு மேலே கட்டப்பட்ட மிகப்பெரிய பாலம். 1956ஆம் வருடம் கட்டப்பட்டு அது பழுதடைந்ததால் மீண்டும் 2013இல் புதுப்பிக்கப்பட்டுச்சு. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியையும் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியையும் உள்ளடக்கியது தான் எங்கள் ஊர். வாசித்தல் எங்களின் நேசித்தல் என்பதால் எங்கள் ஊரில் அரசு நூலகம் கூட 1956 ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு வந்துட்டுருக்கு. இது எங்கள் ஊருடைய போஸ்ட் ஆஃபீஸ், அப்புறமா கனரா வங்கி. இந்த பள்ளிவாசல் பார்த்திங்கன்னா லெப்பை வளவு ஜும்மா பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலை ஒட்டியே மகான் சலாஹுதீன் அப்பா ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் நினைவிடமும் இங்கே இருக்குது. சத்திய மார்க்கத்தை பரப்ப வந்த சலாஹுதீன் அப்பா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இங்கே தங்கி முகாமிட்டதால் இதை அப்பா முகாம் அப்படின்னு சொல்லிட்டோம் இதை சொல்லுவாங்க. எங்கள் ஊருடைய பேரூராட்சி பார்த்திங்கன்னா 15 வார்டுகளை கொண்ட சிறப்பு நிலை பேரூராட்சி. எங்கள் ஊர்களுடைய மக்கள் தொகை 2021 கணக்கெடுப்பின்படி 20,000 மக்கள் இங்கே வசிக்கிறாங்க. எண்பதுக்கும் மேற்பட்ட தெருக்கள் இருக்குது எங்கள் ஊரில். இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் என எல்லா அனைத்து சமுதாய மக்களும் அன்போடு வாழ்ந்துட்டுருக்க ஊர் தான் எங்கள் ஊர்.
தென்பொதிகை தென்றல் தாளாட்டும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அழகாக அமைந்திருக்கும் ஊர் தான் எங்கள் ஏர்வாடி. நம்பியாறு எங்கள் ஊரின் வாழ்வாதாரமாக இருந்தது. எங்கள் ஊரை சுற்றிலும் மலைகளும் குளங்களும் வயல்வெளிகளும் வாழை தோட்டங்களும் தென்னந்தோப்புகளும் நிறைந்த ஊர் தான் எங்கள் ஊர். அது மட்டும் இல்லை, எங்கள் ஊரை சுற்றிலும் ஏகப்பட்ட சுற்றுலா தலங்கள் இருக்குது. இப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா வள்ளியூர், நாகர்கோயில், கன்னியாகுமரி அந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் போயிடலாம். இது பார்த்திங்கன்னா பொன்னாக்குறிச்சி குளம். இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் வந்து தண்ணீர் வரத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த தண்ணி எல்லாமே இங்கே சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கிற விவசாய நிலங்களுக்கு தான் பயன்பாடாக இருக்குது. இந்த பொத்தையடி பகுதியில் கூட நிறைய தெருக்கள் இருக்குது. பெருந்தெரு, சேனையர் தெரு, சோழவர் தெரு, பொன்னாக்குறிச்சி வள்ளுவர் தெரு, சத்திரிய நாடார் தெருன்னு இந்த பகுதிகள்லையும் நிறைய தெருக்கள் இருக்குது. இது மாஸ்டர் மஹால், பல மனங்களை இணைத்த திருமண மஹால். முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பகுதி எல்லாமே விவசாய நிலங்களாக இருந்துச்சு. இந்த பகுதியில் இருக்கிற விவசாய நிலங்களுக்கு ஏர்வாடி பத்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது பச்சைப்பிள்ளை அம்மா தர்கா. அதை ஒட்டி இருக்கிற இந்த சிறிய பள்ளிவாசல் முந்தைய காலங்களில் வாழ்வாதாரத்தின் முதுகெலும்பான விவசாயம் செய்யக்கூடிய மக்கள், அந்த காலத்து மக்கள் தொழுவதற்காக ரொம்ப தூரம் செல்ல வேண்டி இருந்துச்சு. அதுக்காக வேண்டி அவங்க விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துலையே கட்டப்பட்ட பள்ளி தான் இந்த கைகாட்டி பள்ளிவாசல். எங்கள் ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெறும் 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது திருக்கரங்குடி. அந்த திருக்கரங்குடி மகேந்திரகிரி மலையில் இருக்கிற நம்பி கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற இடம். சலசலக்கும் அருவிகளும் தெளிந்த நீரோடையாக ஓடும் நம்பியாரும் அரிய பல மூலிகைகள் நிறைந்த நம்பிமலை குளிப்பதற்கும் இயற்கையை கண்டு ரசிப்பதற்கும் ரொம்ப அழகான இடம். இங்கேயும் கூட ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் வராங்க. எங்கள் ஊர்லேருந்து ஆட்டோலேயே போயிடலாம், அவ்வளோ பக்கத்தில் தான் இருக்குது அந்த நம்பிமலை. கொடுமுடியாறு டேம் கூட எங்கள் ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. இப்படியே நேராக போய் இடது பக்கம் திரும்பினா திருக்கரங்குடி, களக்காடு, பாபநாசம் அப்படிங்கிற ஊருக்கெலாம் போயிடலாம். வலது பக்கம் திரும்பினா ஊருக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஊருக்குள்ளே தான் போக போகிறோம். இதுதான் கோயில் வாசல், பெரியநாயகி அம்மன் திருவடித்தீஸ்வரர் கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 1000 ஆண்டுகள் பழமையான கோயில். சேர மன்னன் மார்த்தாண்டவர்மா இந்த கோயிலை வந்து கட்டியதாக வந்து கல்வெட்டு இருக்குது. இங்கே 40 வருஷமாக தேரோட்டம் நடைபெறாமல் இருந்து இப்போ 2022 தான் தேரோட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. தேரோட்டத்தில் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து சமூக நல்லிணத்துக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்துட்டு இருக்குது தான் எங்கள் ஊர். இது கோயில் வாசல் பெரிய தெரு. சிறந்த மாணவர்களை உருவாக்கிவிட்ட ஆசிரியர் அனந்த நாராயணன் சார் போன்றவர்கள் வாழ்ந்த தெரு இது. எழுத்தாளர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணனின் சொந்த ஊரும் எங்கள் ஊர் ஏர்வாடி தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து 9 கிலோமீட்டரில் இருக்கிற பனகுடியில் இருக்கிற குத்திரப்பாஞ்சான் அருவி, இதுவும் கூட சுற்றுலாத்தலம் தான். பாரதத்தின் பாதமான தமிழ்நாட்டின் முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றான முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கூட எங்கள் ஊர்லேருந்து வெறும் 40 கிலோமீட்டர் தூரம் தான். அதுக்கப்புறம் களக்காடு, தலையணை, பச்சையாறு, சிங்கந்தேரி, பாபநாசம், மணிமுத்தாறு, அப்புறம் தெற்க பார்த்திங்கன்னா திருப்பரப்பு அருவி, பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, அப்புறமா வந்து மாத்தூர் தொட்டிப்பாலம், பத்மநாபபுரம் கோட்டை, தக்கலை பீர்மமோதப்பா தர்கா, அப்புறம் இந்த பக்கம் ஆத்தங்கர பள்ளிவாசல், உவரி, கூடங்குளம், பறவைகள் சரணாலயமான கூந்தங்குளம்னு எங்கள் ஊரை சுற்றி ஏகப்பட்ட சுற்றுலா தலங்கள் இருக்குது. எல்லாமே 1 மணி நேரம் 2 மணி நேரம் பயணம் செய்யக்கூடிய தொலைவில் தான் இருக்குது. எங்கள் ஊரை சுற்றி நிறைய படப்பிடிப்பு கூட நடந்திருக்கு. திருவனந்தபுரம் ஏர்போர்ட் கூட எங்கள் ஊர்லேருந்து வெறும் 110 கிலோமீட்டர் தான்.
இது மதீனா நகர். இங்கேயும் இது உள்ளே கூட நிறைய தெருக்கள் இருக்குது. இந்த கட்டளை தெரு பகுதிகள்லையும் பார்த்திங்கன்னா மதீனா நகர், ஹாஜி நகர், அப்புறம் கட்டளை தெரு, பள்ளித்தெரு, நடுத்தெரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தெருக்கள் இருக்குது. இது கட்டளை தெரு முஹைதீன் பள்ளி ஜும்மா மஸ்ஜித். அழகான கட்டிட வடிவமைப்பை கொண்ட பள்ளிவாசல் இது. இந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்துலையும் ஒரு தர்கா இருக்குது. இது கட்டளை தெரு முஹைதீன் பள்ளி தெரு. ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிற இந்த தெருக்களை அக்கறை தெரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. முந்தைய காலங்களில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரோட முக்கிய தொழிலாக விவசாயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெசவு தொழில் பிரதான தொழிலாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பேக் உற்பத்தி செய்கிற தொழில் எங்கள் ஊரோட முக்கியமான தொழிலாக இருந்துகிட்ருக்கு. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுங்கிற பழமொழிக்கு ஏற்ப எங்கள் ஊர் மக்கள் அந்த காலத்திலேயே தங்களுடைய பிழைப்பை தேடி பர்மா, இலங்கைன்னு கடற்கடந்து பொருளாதாரத்தை தேடி சென்றாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் மக்கள் இப்போதும் வருமானத்தை தேடி வளைகுடா நாடுகளில் அதிகமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடி வாழ்ந்துட்டுருக்காங்க. வளமாகவும் செழிப்பாகவும் அழகாகவும் நம்ம ஊர் மக்களுடைய வாழ்வாதாரமாகவும் ஓடிய நம்ம ஊர் நம்பியார் தான் இப்போ இப்படி சாக்கடையாகவும் முள்காடாகவும் குப்பைமேடாகவும் மாறிப்போச்சு. 90களுக்கு முன்னாடி பிறந்த எல்லாருடைய மனசுலையும் மங்காத நினைவோடு இருக்கிறது தான் இந்த நம்பியார். அந்த அளவுக்கு ஒரு செழிப்பான ஓடிக்கிட்டு இருந்த ஆறு நம்ம ஊர் நம்பியார். தெளிந்த நீரோடையாக ஓடிய அந்த ஆறும் அந்த ஆற்று நீரில் குளித்து குதித்து விளையாடியதும், அப்புறம் பார்த்திங்கன்னா அதை சுற்றி பச்சரிசி போல் வெள்ளையர்னு அந்த ஆற்று மண்ணும், அந்த ஆற்று மண்ணில் கால் பதிச்சு நடந்து வந்து ஊற்று தோண்டி தண்ணீர் எடுக்கிறதும், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 7வது தெரு இந்த ஆத்தருகளை வந்து உச்சி பொத்த மாதிரி குமிஞ்சிருக்க அந்த பொத்த மண்ணும். சாயங்கால நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே அங்கே போய் உட்காந்து பேசி அவங்களுடைய பொழுது கழிச்சிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு ஏர்வாடியுடைய மெரினா பீச்சாகவே இருந்துச்சு எங்கள் ஊர் நம்பியார். ஆறாந்தர்லேருந்து அக்கரத்திற்கு போகணுன்னா கூட வந்து அந்த ஆற்றுல கால் நினைச்சிட்டே அப்படியே ஜாலியாக தான் போவோம். அதே மாதிரி ஸ்கூலுக்கு வர்ற பிள்ளைங்க கூட அங்கேருந்து வரவங்க கூட அந்த ஆற்றுல கால் நினச்சிட்டே தான் வந்து ஸ்கூலுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வளமாகவும் செழிப்பாகவும் ஓடிய அந்த நம்பியார் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு காடாக முட்புதராக சாக்கடையாக மாறி போயிருக்கு. அதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கண்களுக்கு வேதனையாக தான் இருக்குது. காலம் செய்த கோலமா இல்லை மக்கள் செய்த துரோகமா? ஆற்று நீரில் கோலம் போட்டு ஆடி வந்த நாட்களும் நேற்று வந்த காற்று போலே நெஞ்சை விட்டு போகுமா அப்படிங்கிற கவிஞரோட வரிகள் தான் வந்து ஞாபகத்துக்கு வருது. ஏர்வாடியின் பயணங்கள் தொடரும். இன்னும் பல சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களோடு காண்பதற்கு காத்திருங்கள்.